ஸ்டாலின் தான் பிறந்த மண் மற்றும் தலைநகர் சென்னை மீது கொண்டுள்ள ஆழமான பற்று மற்றும் உணர்வுபூர்வமான பிணைப்பை நெகிழ்ச்சியுடன் சென்னையும் நானும் என்ற தலைப்பில் எழுதியுள்ள ஒரு கட்டுரையில் வெளிப்படுத்தியுள்ளார். இதில் தனது இளமை காலம் முதல் பொது வாழ்வு வரையிலான சென்னை குறித்த தனிப்பட்ட நினைவுகளை அவர் பகிர்ந்துள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னையை தனது இரண்டாவது தாயாகவே கருதுவதாக தெரிவித்துள்ளார். பெற்றெடுத்த தாயின் மீது எந்த அளவுக்கு அன்பும் பாசமும் வைத்திருக்கிறேனோ அதே அளவுக்கு சென்னையின் மீதும் எப்போதும் எனக்கு அன்பும் பாசமும் உண்டு என்று அவர் கூறியுள்ளார். சென்னை மாநகரம் லட்சக்கணக்கான மக்களுக்கு வாழ்வளிக்கும் அன்னையாக திகழ்கிறது. சாதி, மதம், மொழி என எந்த பேதமும் இல்லாமல் வருபவர்கள் அனைவரையும் அரவணைக்கும் தாயன்பு சென்னைக்கு மட்டுமே உரியது என்று அவர் பெருமிதம் கொள்கிறார். கோபாலபுரம் இல்லம் தமிழ்நாட்டின் அரசியல் முடிவுகள் உருவான முக்கிய மையமாக விளங்கியதோடு முதலமைச்சர் மற்றும் அவரது உடன்பிறப்புகளுக்கு ஒரு உற்சாகமான விளையாட்டு கூடமாகவும் இருந்திருக்கிறது. கோபாலபுரம் 4வது தெருவில் அண்ணன் அழகிரி, தம்பி தமிழரசு மற்றும் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடி பொழுதை கழித்த நினைவுகளை அவர் மறக்கவில்லை. எங்களுடைய விளையாட்டுகளை பார்த்து எனது தந்தை ஆர்வம் காட்டியது பெரும் ஊக்கத்தை அளித்ததாகவும் அவர் பதிவு செய்துள்ளார். அன்றைய சென்னை மாநகரம் தற்போதுள்ளது போல பறந்து விரிந்திருக்கவில்லை. தண்டையார்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரையும் பகுதிகளில்தான் அவரது இளம் வயது சுழற்சி நிகழ்ந்திருக்கிறது. நேரு மற்றும் சேப்பாக்கம் மைதானங்களில் நடந்த டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை நேரில் கண்டு ரசித்த அனுபவத்தை பகிர்ந்துள்ளார். நண்பர்களுடன் தேநீர் கடைகளில் தேநீர் ருசித்ததும், நாலனா நாணயத்தை போட்டு ஜூக் பாக்ஸில் பாடல்களை கேட்டு மகிழ்ந்ததும் பசுமையான நினைவுகளாக உள்ளன. அண்ணா சாலையில் உள்ள புகழ்பெற்ற பிலால் மற்றும் புகாரி உணவகங்களில் குடும்பத்தினருடன் பிரியாணி உள்ளிட்ட உணவுகளை சுவைத்த தருணங்களையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முரசொலி அலுவலகத்திற்கு தினமும் ஸ்கூட்டரில் சென்று திரும்பியது அவருக்கு மறக்க முடியாத இனிய அனுபவமாகும். ஒருமுறை ஸ்கூட்டரில் விபத்துக்குள்ளான போது எனது தந்தை பதறி போய் மருத்துவமனைக்கு வந்து விசாரித்தார் என்று உணர்ச்சி பூர்வமாக நினைவு கூர்ந்துள்ளார். அதன் பிறகு கவனத்துடன் ஸ்கூட்டர் ஓட்ட தொடங்கியதாகவும் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் ஸ்கூட்டரில் திரையரங்குக்கு சென்று வந்த நாட்களும் நினைவில் இனிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். காலத்தின் வேகத்துக்கு ஏற்ப சென்னை மாநகரமும் வேகத்துடனும் தரத்துடனும் முன்னேறுவதாக பெருமிதம் தெரிவித்த முதல்வர் தற்போதும் கூட மனதின் இளமையுடன் சென்னையில் சைக்கிள் மூலம் சுற்றி வர ஆசைப்படுவதாக கூறியுள்ளார். அந்த ஆசை நிறைவேறினால் அந்த சைக்கிளே ஒரு டைம் மிஷின் போல அன்றைய மெட்ராஸையும் இன்றைய சென்னையையும் மனதில் ஒரு திரைப்படமாக ஓடச் செய்யும் என்று அவர் நம்பிக்கையுடன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன் கட்டுரையை வந்தாரை வாழ வைக்கும் நம் சென்னை எந்நாளும் வாழ்க என்ற வாழ்த்துடன் முடித்துள்ளார்.